கடந்த 24 மணி நேரத்தில் அமெரிக்காவினுடைய வான்படைக்கு சொந்தமான 4 போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய வான்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்களை ஈரானினுடைய புரட்சிகர இஸ்லாமிய படை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. ஈரானினுடைய மிகப்பெரிய பாலமான B1 பாலத்தை இஸ்ரேலினுடைய வான்படை தாக்கி அழித்து 24 மணி நேரத்திற்குள் அமெரிக்காவினுடைய வான்படையை ஈரான் வேட்டையாடி இருக்கிறது. கடந்த 50 ஆண்டு கால அமெரிக்க வரலாற்றில் ஒரே நாளில் அவர்களுடைய வான்படை இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்ததே கிடையாது. ஈரான் இந்த யுத்தத்தில் பலவீனம் அடைந்து விட்டது. ஈரான் கற்காலத்துக்கே சென்று விட்டது. அடுத்த 2 வாரத்தில் ஈரானை அடித்து நொறுக்குவோம் என்று ட்ரம்ப் சொல்லி 48 மணி நேரத்திற்குள் அமெரிக்காவினுடைய வான்படைக்கு ஈரான் மரணாடி கொடுத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய வான்படை இவ்வளவு மோசமான பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்தடுத்த அமெரிக்க போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு சில மணி நேரத்தில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலர் பீட்டர் ஹெக்ஸ்ட் பதவியில் இருந்து தூக்கி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சமீப நாட்களில் ட்ரம்பினுடைய ராணுவ நடவடிக்கைக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த மிக முக்கியமான 8 ராணுவ அதிகாரிகள் அதிரடியாக பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய வான்படை மிக மோசமான பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தலைமை ராணுவ அதிகாரிகளை இரவோடு இரவாக ட்ரம்ப் அவர்கள் பதவியில் இருந்து நீக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த 2 விடயங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தனியார் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுடைய பங்கு சரிந்து கொண்டிருக்கிறது. கடந்த 1 வாரத்திற்குள் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய தனியார் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுடைய தலைவர்களை மிக ரகசியமாக சந்தித்திருக்கிறார். பென்டகனில் நடந்த இந்த முக்கியமான சந்திப்பில் என்ன பேசப்பட்டது? ஏன் எதற்காக தனியார் ஆயுத வியாபாரிகளை நேரடியாக ட்ரம்ப் சந்தித்தார்? உண்மையிலேயே கடந்த 48 மணி நேரத்தில் ஈரான் யுத்தத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த தோல்வி எப்படியெல்லாம் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? ஏன் எதற்காக இவ்வளவு ராணுவ அதிகாரிகளை அடுத்தடுத்து பதவியிலிருந்து நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? உண்மையிலேயே அமெரிக்காவில் நடந்து கொண்டிருப்பது என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவினுடைய வான்படைக்கு சொந்தமான அடுத்தடுத்த போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய வான்படையிலேயே பயங்கர சக்தி வாய்ந்த போர் விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய F-35 லைட்னிங் 2 சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விமானம் அல்ல, 2 விமானத்தை சுட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ஜெட்ஸ் இதையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இது இல்லாம ஈரானுக்கு சொந்தமான இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதிக்கு வந்த A-10 US ஏர்கிராஃப்ட், அதாவது தண்டர்போல்ட் பிளாக் சொல்லக்கூடிய இந்த விமானத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இது இல்லாம US CH-4 சொல்லக்கூடிய பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ் 2 சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமான கட்டத்திற்கு இந்த போர் வந்திருக்கு. அமெரிக்காவினுடைய சினிமாக்கள்லயே நீங்க பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அவங்களுடைய வான்படையை வச்சு பயங்கரமா சீன் போடுவாங்க. எங்களுடைய வான்படையை தொடவே முடியாது, பயங்கர சக்தி வாய்ந்த வான்படையை நாங்கள் வச்சிருக்கிறோம், அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் கொடுப்பாங்க. ஆனா ரொம்ப 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 இலகுவாக, ரொம்ப அசால்ட்டா F-35 F-15 A-10 வரைக்கும் எல்லாத்தையும் கடந்த 24 மணி நேரத்தில் அடிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய வான்படையினுடைய வரலாற்றில் கடந்த 50 வருஷத்துல 24 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு ஜெட்ஸை அவங்க இழந்ததே கிடையாது. ஸோ இப்போ ஈரான் இந்த யுத்தத்தில் மிக மூர்க்கமாக இறங்கிட்டாங்க. இந்த மூர்க்கத்துக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. ஈரானுக்கு சொந்தமான மிக முக்கியமான பாலம் B1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலத்தின் மேல இஸ்ரேல் அவங்களுடைய வான்படையை பயன்படுத்தி அந்த பாலத்தை அடிச்சு நொறுக்கி உடைச்சிட்டாங்க. அதாவது அந்த பாலம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு, மிக முக்கியமான ஒரு பாலம். அதனுடைய நடுப்பகுதியை அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. இந்த பாலம் அப்படிங்கிறது மிக 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 உயரமான ஒரு பாலம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 136 மீட்டர் உயரம் கொண்டது. அதாவது ஒரு 40 மாடி அந்த அளவுக்கு பில்லர் போட்டு உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான பாலம். அல்போன்ஸ் மலைத்தொடரில் கட்டப்பட்ட இந்த பாலம் ஈரானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாலத்தை இஸ்ரேலுடைய விமானப்படை அழிச்சிருக்கிறாங்க. இதுல 95 பேர் மிக மோசமாக காயம்பட்டிருக்கிறாங்க, 8 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரத்திற்குள்ள ஈரான் பயங்கர கோவப்படுறாங்க. எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா தீவிரவாதிகள் தான் இந்த பாலத்தை தாக்குவாங்க, ஹாஸ்பிட்டலை தாக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அமெரிக்காவினுடைய வான்படையும் இஸ்ரேலினுடைய வான்படையும் ஈரான்ல இருக்கக்கூடிய மருத்துவமனை, ஈரான்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், ஈரான்ல இருக்கக்கூடிய பாலத்தை தொடர்ச்சியா இடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானுக்கு சொந்தமான பவர் பிளான்ட், அதாவது கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள், ஈரானுக்கு சொந்தமான பெட்ரோலிய நிறுவனங்கள், இதெல்லாம் தாக்குதல் அளிக்கிறாங்க. அப்போ உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா தீவிரவாதிகள் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறத யார் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்சுட்டு இருக்காங்க.
இந்த பாலத்தை உடைச்சதுக்கு பிறகு ஈரான் இன்னுமே மூர்க்கமான கோவப்பட்டு தான் அடுத்தடுத்த ஃப்ளைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா என்ன அப்படின்னா, F-35 ரக விமானங்களை முதல்ல சுட்டு வீழ்த்தப்படும் போது அதில் இருக்கக்கூடிய சில பைலட் உயிரோடு தப்பிச்சிட்டாங்க, சில பேர் கொல்லப்பட்டுட்டாங்க, அவங்கள நாங்க போய் தேடுறோம் அப்படின்னு சொல்லி ஈரானினுடைய எல்லை பகுதிக்குள்ளேயே அமெரிக்காவினுடைய வான்படை உள்ள வந்துச்சு. அதனாலதான் அவங்க நேரடியாவே அடிச்சாங்க. ஈரானுக்குள்ள வந்தா நாங்க அடிப்போம் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப 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 தெளிவா இருக்கிறாங்க. அதை செஞ்சும் காமிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா கடந்த மார்ச் 19ஆம் தேதியே F-35 ரக விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. அந்த விமானம் பாதி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே லேண்ட் ஆயிருக்கு. அது குறித்தான தகவலை அமெரிக்காவினுடைய வான்படையே ஏத்துக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம குவைத் நாட்டில் பறந்துகிட்டு இருந்த அமெரிக்காவினுடைய F-15 ரக போர் விமானங்களை குவைத்தினுடைய ராணுவமே சுட்டு வீழ்த்திட்டாங்க தவறுதலாக. அதுவும் நடந்துச்சு. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய மூளைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான விமானம் ES சென்ட்ரி ஏர்கிராஃப்ட். அதாவது இந்த ES சென்ட்ரி ஏர்கிராஃப்ட்னா என்ன அப்படிங்கிறது குறித்து தனியா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய வான்படையா இருக்கட்டும், கப்பல் படையா இருக்கட்டும், தரைப்படையா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் சென்டர் தான் இந்த ES சென்ட்ரி. இதை மொத்தமா அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணாங்க. சவுதியில நின்றுட்டு இருந்த இந்த விமானத்தை ஒரே மிசைலை வச்சு நொறுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3000-4000 கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய அந்த விமானம், அதாவது அமெரிக்காவினுடைய போர்க்களத்தின் படைபலத்தின் கண்ணும் காதுமாக செயல்பட்ட இந்த ES சென்ட்ரிவே 4 நாளைக்கு முன்னாடி அடிச்சு நொறுக்கினாங்க. அதுக்கு பிறகு அடுத்தடுத்து ஒவ்வொரு விமானத்தையா நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஈரான் யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய வான்படை மிக மோசமான பலவீனத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஈரானை நாங்க ஒட்டுமொத்தமா அழிச்சிருவோம், இன்னும் 2 வாரத்துக்கு பிறகு ஈரானே இருக்காது. இப்பவே பாத்தீங்க அப்படின்னா ஈரான்கிட்ட எந்த விதமான ஆயுதங்களுமே கிடையாது, எல்லாத்தையும் நாங்க அடிச்சு நொறுக்கிட்டோம். இது மட்டும் இல்லாம ஈரான் இப்ப கற்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பயங்கரமான வீரவசனத்தை ட்ரம்ப் பேசி 48 மணி நேரத்துக்குள்ள அமெரிக்காவினுடைய ராணுவத்துக்கு மரண அடி விழுந்திருக்கு. இந்த சம்பவங்கள் நடந்து சில மணி நேரத்துக்குள்ள அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நேரடியாக அமெரிக்காவினுடைய ராணுவ தளபதியா இருக்கக்கூடிய ஜெனரல் ராண்டி ஜார்ஜ பதவியிலிருந்து விலகச் சொல்லி நெருக்கடி கொடுத்திருக்கிறார். அவரும் பதவியிலிருந்து விலகிட்டார். அபிஷியலா ரிப்போர்ட் வந்துருச்சு. அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு தலைமையிடமா இருக்கக்கூடிய பென்டகன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பென்டகனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சீன் பார்னல் வெளிப்படையாக ஒரு கருத்தை நேற்று ஊடகத்துக்கு தெரிவித்திருக்கிறார். அதாவது அந்த தகவல் என்ன அப்படின்னா, மிஸ்டர் ராண்டி ஜார்ஜ் will be retired from his position as the 41st chief of the staff of the army effective immediately. அதாவது உடனடியாக அமெரிக்காவினுடைய ராணுவ தளபதி சீஃபா இருந்தவரை ரிட்டையர்டாக சொல்லி அந்த அரசாங்கமே நெருக்கடி கொடுத்திருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதாவது அமெரிக்க ராணுவத்துக்குள் மிகப்பெரிய குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த போரை துவங்கும் போதே அமெரிக்காவினுடைய முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் சரி, இப்ப இருக்கக்கூடிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில அதிகாரிகள் வெளிப்படையாகவே பத்திரிகை பேட்டி கொடுத்திருந்தாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தானது. ஈரானோடு இந்த யுத்தத்தை துவங்கணும் அப்படின்னம்னா, அதாவது எந்த விதமான தயார் நிலையில் இல்லாம திடீர்னு துவங்கினா இது மிகப்பெரிய ஆபத்தினார். இது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய கவுண்டர் டெரரிஸ்டினுடைய முக்கியமான தலைவராக இருந்தவரும் இரவோடு இரவாக தன்னுடைய பதவியை விலகி போனாரு. அப்ப அவர் என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு இந்த போர்ல எந்த விதமான நன்மையும் கிடையாது, அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு ஈரானை மிக மோசமான அச்சுறுத்தலாம் பார்க்கல, இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு அவங்க நாட்டினுடைய நலனுக்காக அமெரிக்காவை இந்த போர்ல இழுத்து விட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையான இந்த கருத்தை சொல்லிவிட்டு அவர் அந்த பதவி விட்டு விலகினாரு. அவர் விலகி 48 மணி நேரத்துக்குள்ள அமெரிக்காவினுடைய CIA தலைவர், FBI தலைவர், நேஷனல் இன்டெலிஜென்ஸ் தலைவர், டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸோட தலைவர், அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்புகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஹெட்டா இருக்கக்கூடிய துளசி கபாட், இவங்க எல்லாருமே பத்திரிகையாளர் சந்திச்சாங்க. இது குறித்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அந்த கேள்விகளுக்கு எந்த பதிலுமே சொல்லாம பயங்கர மழுப்பலான பதில்கள் அவங்க சொன்னாங்க. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய உள்நாட்டு நிர்வாகத்தில் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துல ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவில் 50 மாநிலத்தில் 3200 இடத்துல ட்ரம்புக்கு எதிராக போராட்டம் நடக்குது. குறிப்பாக ஈரானின் மீதான இந்த தாக்குதலை எதிர்த்து நோ கிங் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அமெரிக்காவில் இந்த மக்கள் துவங்கியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த போராட்டம் கடந்த காலங்களில் நடக்குது. இப்ப இந்த போராட்டத்தை கடந்த வாரம் நடத்தினதுக்கு முக்கியமான காரணம் ஈரானின் மீதான இந்த தாக்குதல் தான். அது மட்டும் இல்லாம ஈரானில் இருக்கக்கூடிய 168 குழந்தைகளை கொன்னதை மையமாக வைத்து அந்த மக்கள் இதற்கு யாரெல்லாம் காரணமானவர்களோ அவரெல்லாம் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி
பதாகை பிடித்து போராடி இருக்கிறார்கள். அது எல்லாமே வெளியில செய்தி வந்துச்சு. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய நிர்வாகத்தில் ட்ரம்புக்கு எதிர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய மக்கள்கிட்ட இருந்து நேரடியாக எதிர்ப்பு. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அமெரிக்காவினுடைய ராணுவ தளபதியான ராண்டி ஜார்ஜ் மானியான பல பேர் ட்ரம்பினுடைய இந்த போர் நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களையும் ஒவ்வொருத்தராக காவு வாங்குகிறார் ட்ரம்ப். எல்லாத்தையும் இரவோடு இரவாக பதவியிலிருந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவில் இந்த ட்ரம்புக்கு செல்ல பிள்ளைன்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெய்த் பதவியேற்றதுக்கு பிறகு அடுத்தடுத்து இதுவரைக்கும் 8 முக்கியமான அதிகாரிகளை பதவியிலிருந்து தூக்கி இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ட்ரம்பினுடைய இது மாதிரியான போர் நடவடிக்கைக்கு நேர் எதிரானவங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, ஜெனரல் டேவிட் எம் ஹட்னி, இவர் வந்து ஹெட் ஆஃப் த ஆர்மி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ட்ரைனிங் கமாண்டா இருந்தவர். இது மட்டும் இல்லாம மேஜர் ஜெனரல் வில்லியம் கிரீன் ஜூனியர், இவரும் தூக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாமே இந்த வாரத்துல நடந்திருக்கு. இது இல்லாம இன்னும் 6 அதிகாரிகள், எல்லாருமே மிக 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 முக்கியமான அதிகாரிகள். ஹெட் ஆஃப் த பென்டகன் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒட்டுமொத்த பாதுகாப்பு அமைப்பினுடைய உளவு பிரிவு தலைவராக இருக்கு இல்லையா, அதாவது இன்டெலிஜென்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ், இவரையே தூக்கி இருக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸ் லெப்டினன்ட் ஜெனரல் ஜெஃப்ரி க்ரூஸ், அவரை தூக்கி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நேவி வைஸ் அட்மிரலை தூக்கி இருக்கிறாங்க, ஜாயிண்ட் சீஃப் சேர்மனை தூக்கி இருக்கிறாங்க, ஏர்ஃபோர்ஸ் ஜெனரலை வேலையை விட்டு தூக்கி இருக்கிறாங்க, நேவியுடைய டாப் அட்மிரலை தூக்கி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஹெட் ஆஃப் கோஸ்டல் கார்டு, இப்படி ஒவ்வொருத்தராக கடந்த சில மாதங்களில் தொடர்ச்சியாக நீக்கிக் கொண்டே இருக்கிறது அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் நிர்வாகம். அதுலயும் குறிப்பாக இந்த யுத்தம் துவங்கினதுக்கு பிறகு அடுத்தடுத்து 3 பேர்த்த தூக்கி இருக்கிறாங்க. சோ அப்ப இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது, மக்களா இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகங்களா இருக்கட்டும், செனட்டர்ஸா இருக்கட்டும், ராணுவத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான சில அதிகாரிகளா இருக்கட்டும், எல்லாருமே அமெரிக்காவில் குறிப்பா ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைக்கு நேரான எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அமெரிக்காவுக்குள் மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போர் நடக்குது பாத்தீங்களா, அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும். இந்த போர் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த போர் துவங்குது. பிப்ரவரி முதல் வாரத்துல அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலராக இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெய்த் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள், என்ன கார்ப்பரேட், என்ன உற்பத்தி பண்றாங்க, ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பங்குகளில் முதலீடு பண்ணுவதற்காக மிக முக்கியமான சில புரோக்கர்களை பயன்படுத்தி பல மில்லியன் டாலரை உள்ளே இன்வெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறார். இது குறித்து பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தியினுடைய ஒரு மிக முக்கியமான தொடர்ச்சி என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 3 மிகப்பெரிய தனியார் ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள், லாக்ஹீத் மார்டினா இருக்கட்டும், இல்ல BAE சிஸ்டம்ஸா இருக்கட்டும், ஹனிவெல்லா இருக்கட்டும், இந்த 3 நிறுவனங்களுடைய பங்குகளும் சரிந்திருக்கிறது. கடந்த 1 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல மடங்கு இதனுடைய பங்கு விலை அதிகமாச்சு. ஆனா இந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதா இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த போர்ல அமெரிக்காவுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சரிவுகளா இருக்கட்டும், இந்த சரிவுகள்ல ஒரு சின்ன சரிவை இந்த ஆயுத உற்பத்தி நிறுவனங்களும் சந்தித்திருக்கிறார்கள். அதாவது நான் சொல்றது என்னன்னா, கடந்த 1 வாரத்துல தான். ஆனா இந்த 1 வருஷத்துல குறிப்பாக ஈரானுடனான போரை துவங்கினதுக்கு பிறகு இந்த ஆயுதம் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களுடைய பங்குகள் பயங்கரமா அதிகமா இருக்கு. அதுல குறிப்பா ட்ரம்புக்கு மிக முக்கியமாக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னா லாக்ஹீத். இந்த நிறுவனம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த F-35 ரக விமானங்களா இருக்கட்டும், இல்ல இந்த F-15 ரக விமானங்களா இருக்கட்டும், இதையெல்லாம் தயாரிக்கக்கூடியவங்க இவங்க தான். இந்த நிறுவனத்தினுடைய சிஇஓவும் ட்ரம்பும் மிக 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 நெருக்கமானவர்கள். 1 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் வெறும் $410 இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா $559. மிக 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 வேகமா அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த F-35 ரக விமானங்கள் அடித்து வீழ்த்ததுக்கு பிறகு ஒரு 4% கடந்த 24 மணி நேரத்துல சரிஞ்சிருக்கு. இதுல குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆயுத உற்பத்தி பண்ணக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த நிறுவனங்களோட கடந்த வாரத்துல ட்ரம்ப் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். குறிப்பா ட்ரம்பினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார், அவருடைய யுத்த துறை இருக்கு பாத்தீங்களா, இந்த துறை மிக முக்கியமாக இந்த சிஇஓக்களை சந்தித்து அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஆர்டரை கொடுத்திருக்கிறாங்க. அதுல கலந்துகிட்ட மிக முக்கியமான 7 நிறுவனங்களுடைய பட்டியலையும் பத்திரிகையாளர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் தான் நம்பர் 1.
அவங்க தான் இந்த போரையே நடத்திக்கிட்டு இருக்காங்க. F-35 ரக விமானமா இருக்கட்டும், இன்னைக்கு இவங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மிசைல்ஸா இருக்கட்டும், ரேடாரா இருக்கட்டும், இந்த போர்ல ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அனைத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடியதுல முக்கியமான நிறுவனம் லாக்ஹீட் மார்டின். இது மட்டும் இல்லாம RTX இந்த நிறுவனம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்ரியாட் மிசைல்ஸை பயன்படுத்துறாங்கல்ல ஈரானுக்கு எதிராக, இந்த மிசைலை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம் தான். இது இல்லாம நார்த்ரோன் குரூமர் இந்த நிறுவனம் தான் B-21 ரேடாரை தயாரிச்சிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய ஏரோஸ்பேஸ் நிறுவனம். இது இல்லாம போயிங், இந்த போயிங் நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான விமானத்தை தான் கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி ஈரான் ராணுவம் அடிச்சு நொறுக்குனாங்க. ஸோ அப்போ இந்த போயிங் ரக விமானங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த போயிங் ரக விமானங்கள் அதுல குறிப்பாக ES சென்ட்ரி ஏர்கிராப்ட்ஸ் எல்லாமே சப்ளை பண்றது இந்த நிறுவனம் தான். இந்த ES சென்ட்ரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3000-4000 கோடி ரூபாய் அந்த விமானம், ஒரு விமானத்தினுடைய விலை. இந்த போரை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 5-6 விமானங்களை வாங்குவதற்கான வேலையில யார் ஈடுபட்டு இருக்காங்க? அமெரிக்க அரசு ஈடுபட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம L3 ஹாரிஸ் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய இன்னொரு நிறுவனம், இது இல்லாம BAE சிஸ்டம்ஸ், ஹனிவெல் ஏரோஸ்பேஸ், இந்த எல்லா நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, இந்த எல்லா நிறுவனங்களும் நேரடியாக ட்ரம்போடு உட்கார்ந்து இந்த யுத்தத்திற்கு மத்தியில் ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இதுல குறிப்பாக கடந்த மார்ச் 6ஆம் தேதி ஒரு கூட்டம் நடந்திருக்கு, 25ஆம் தேதி ஒரு கூட்டம் நடந்திருக்கு. சோ இந்த நிறுவனங்களுடைய பங்குகள் கிட்டத்தட்ட 5% வரைக்கும் ஏறி இருக்கு. 5% அப்படிங்கிறது ஏதோ சின்ன விஷயம் கிடையாது, பல ஆயிரம் கோடி மதிப்பு இந்த பங்குகள் எல்லாம் விலை அதிகமாயிருக்கு. அப்ப இந்த நிறுவனங்கள் ஈரானோடு நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை வைத்து பல்லாயிரம் கோடி, பல லட்சம் கோடி லாபம் ஈட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு ஈரானின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மிசைல் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் தயாரிக்கிறது இந்த நிறுவனங்கள் தான். இதுல குறிப்பா ஈரான்ல குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் மீது போடப்பட்ட அந்த தாம் ஹாக் மிசைல் இருக்கு பாத்தீங்களா, அதை தயாரிச்சு கொடுத்ததும் இந்த நிறுவனங்கள் தான். இந்த நிறுவனங்கள் இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய லாபத்தை அடைகிறார்கள். இந்த லாபம் அடையக்கூடிய மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர்களை மிக ரகசியமாக இந்த மாதத்தில் 2 முறை ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய வெள்ளை மாளிகையிலும் பென்டகனையும் சந்திச்சு பேசியிருக்கிறார். இவர்களோடு சில முக்கியமான ஒப்பந்தங்களை போட்டு அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அடுத்தடுத்த வேலைகளை துவங்கி இருக்கிறார்கள். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வைத்து பார்க்கும்போது அமெரிக்க மக்களாகட்டும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டர் ஆகட்டும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகங்களாக இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேர்மையான ராணுவ அதிகாரிகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் இந்த போரை எதிர்த்தாலும் ட்ரம்போடு சேர்ந்து ஆயுத வியாபாரிகளும் இவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனூடாக இந்த நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடி லாபங்களை அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலினுடைய யூத லாபிக்கு உட்பட்ட நிறுவனங்கள். சோ அப்ப இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருப்பதே இஸ்ரேலினுடைய யூத லாபியும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுத வியாபாரிகளும், இவர்களோடு சேர்ந்து ட்ரம்பும், இவர்கள் மூவரும் சேர்ந்து இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க மக்கள் இந்த போருக்கு எதிராக நடுத்தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள்.